ஹாய் ஹலோ எவ்ரிவான். இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இது என்னோட பையனோட செகண்ட் பர்த்டே எப்படிலாம் போச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் vlogன்றதுனால நான் எவ்வளோ அளவுக்கு நல்லா எடுத்திருக்கேன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் காட்டின கிளிப் வந்து என் பையனோட பர்த்டேக்கு வீட்டிலே சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருந்தது. தென் இதை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ஒரு கார் எங்கள் அம்மா எங்கள் பையனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. தென் இது 12 மணிக்கு கேக் கட் பண்ண ஒரு ஸ்மால் கிளிப். இந்த கேக் ரொம்ப நல்லா இருந்தது. தென் இதுதான் வந்து அஃபிஷியலாக அவரோட பர்த்டேக்கு நாங்கள் வாங்கின கேக். அது ரொம்ப நல்லா க்யூட்டாக அவனுக்கு பிடிச்ச கலர், அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் அது மேலே ஃபவுண்டனில் பண்ணி வச்சுருந்தது. தென் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து கேக் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயாச்சு. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில். ஸோ இந்த கோயில் போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே தான் எப்போயுமே இந்த மாதிரி பர்த்டே, வெட்டிங் டேஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் டேஸ் வந்துச்சுன்னா அங்கே போகிறது வழக்கம். ஸோ அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டு மாலை வாங்கி போட்டு அங்கே குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க, அது கொஞ்சம் ஃபேமஸ். அது பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். அது வரதுக்கு முன்னாடி அது ஃப்ரைடே, May 10 தான் என் பையனோட பர்த்டே. ஃப்ரைடேன்றதுனால அங்கே வந்து சாமிக்கு போட்டிருந்த சாரீஸ்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 2 சாரீ பிக் பண்ணியிருந்தோம். நானும் எங்கள் அம்மாவும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக நாங்கள் அப்பப்போ வாங்குகிற பழக்கம் உண்டு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். தென் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கேக் கட் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்கவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தென் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் சிம்பிளாக அப்படின்னு யோசிக்கப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான். நாங்கள் அடிக்கடி போகிற வழக்கம் உண்டு. அங்கே போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்லா விண்டோ ஷாப்பிங் எப்போயாவது பண்ணுவோம். விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரிட்டன் வர பழக்கம் உண்டு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். நாட் மச், ஜஸ்ட் 2 ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம். பட் அங்கே எப்போயுமே நல்லா சேல்ஸ் போய்ட்ருக்கும். எப்போயுமே போனால் ஃபுல் ஃப்ளோர்ஸ் பார்ப்போம். பட் அங்கே வந்து ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துவிட்டோம். எப்போயுமே நிறைய சேல்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து அவ்வளோ ஆஃபர் சேல்ஸ் வந்து இல்லை. நார்மலாக கொஞ்சம் தான் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு எப்போயுமே பிடிச்ச ஒரு ஜிஞ்சர் பிராண்டில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் பிராண்ட் அங்கே இருக்கிறதுலே. ஸோ அங்கே வந்து ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு நல்லா 3rd ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நானும் என் பையன், எங்கள் அம்மா, அப்பா, தம்பி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தென் என் பையன் ஃபன் சிட்டியில் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து அரண்மனை மூவி போயிட்டோம். கரெக்டாக அந்த டைம் தான் ரிலீஸும் ஆயிருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு படம் பார்த்தோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு மூவி வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் போகும்போது. பட் அரண்மனை 1 அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எந்த 3 பார்ட்ஸுமே இல்லை. ஸோ ஓகே ஃபைன், ஃபஸ்ட் டைம் பார்க்க போது ஓரளவுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட் அதோடு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபன் சிட்டி என் பையன் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தாலே அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப்பில் சில ரிங்ஸ் அண்ட் அது பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து இந்த ஒரு டாய் பிக் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது, அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். தென் நான் வாங்கின ஸ்லிப்பர்ஸ் இது 2 தான். இது ஜிஞ்சர் பிராண்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 ஸ்லிப்பர்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். இந்த பிளாக் அந்த மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கிறது வந்து எங்கள் அம்மாது. ஸோ பிளாக் வந்து கொஞ்சம் ஹீல் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் டெய்லி நிற்கணும். ஸோ அது கொஞ்சம் கால் வலி வராமையும் இருக்கும், கொஞ்சம் பார்க்க கிளாஸி லுக்காகவும் இருக்குன்றதுனால இது பிக் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர்ன்றதுனால எல்லா அவுட்ஃபிட்ஸோடையுமே கொஞ்சம் போயிடும். ஸோ அதனால் இது பிக் பண்ணியிருந்தேன். சாரீஸ் கிட்டப்போ கொஞ்சம் ஹைட்டாகவும் தெரியும். ஸோ இதோட ரேட் வந்து 999, பட் ஒர்த் தான். நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் வரும், லைஃப் வரும். தென் எங்கள் அம்மா இது பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹீல் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால ஒரு மீடியம் லென்த் ஹீலோட அவங்க வந்து இது வாங்கியிருந்தாங்க. அவங்களோட காலுக்கும் போட்டு பார்த்து இது நல்லாயிருக்குன்ட்டு தான் இது வாங்கினாங்க. இது வந்து 699, பட் ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் சேம் தான். மேபி ஹீல்னால அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் சேம் தான். தென் கொஞ்சம் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஃபன் சிட்டி பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் எப்போயுமே போனால் இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்ப்பேன். எனக்கு இயரிங்னா ரொம்ப பிடிக்கும், எப்போயுமே வாங்குவேன். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஜிம்கா. நெக்ஸ்ட் சாந்த்பாலியில் கொஞ்சம் ஒரு இயரிங் பிக் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கும் சாந்த்பாலி இயரிங் எப்போயுமே நம்ம போடப்போ வந்து. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஜிம்கா தான் வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ். உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.